இப்ப இந்த ஸ்கிரீன்ல தெரியுற இந்த 3 இமேஜஸ பார்த்ததும் உங்களுக்கு டக்குன்னு என்ன தோணுது? 3 வெவ்வேறு மதங்கள், கரெக்டா? பட் இத உங்களுக்கு உணர்த்தினது யாரு? இந்த படத்துல இருந்த ஆணா, பெண்ணா? பட் எங்களோட கொஸ்டின் இது மட்டும் இல்ல. மதத்தை தாண்டி பண்பாடு கலாச்சாரம்ன்ற பேர்ல நடக்கிற எல்லா விஷயமும் ஏன் பெண்களை சுத்தி மட்டுமே இருக்கு? இப்ப முஸ்லிம் மதத்தை எடுத்துக்கோங்க. பெண்கள் கட்டாயமா ஃபர்தா அண்ட் ஹிஜாப் போடணும். அண்ட் ஆஃப்கோர்ஸ் பசங்களும் தகியா போடுறாங்க. பட் அது கட்டாயம் இல்ல. தட்ஸ் their சாய்ஸ். அதே மாதிரி கிறிஸ்தவ மதத்திலயும் சில பிரிவுகளை சேர்ந்த பொண்ணுங்க காது கழுத்துலன்னு எந்த நகையும் போடக்கூடாது. அவ்வளோ ஏன் ட்ரெஸ்ஸ கூட கிராண்டா போடக்கூடாது. பிகாஸ் நம்ம செய்யற செயல்கள் தான் நம்மள அழகா காட்டுமே தவிர நம்ம போடுற உடையோ நகையோ அழக கூட்டாதுன்னு பைபிள் சொல்லுது. இது கரெக்ட் தான். பட் ஆண்களுக்கும் இதே விளக்கத்தை தான் பைபிள் சொல்லுது. ஷார்ட் டிஷர்ட் டைட் பேண்ட்ஸ் போடக்கூடாதுன்னு ஆண்களுக்கும் சில கட்டுப்பாடுகள் இருக்கு. ஆனா இதை எல்லாரும் கட்டாயமா ஃபாலோ பண்றாங்களான்னு கேட்டா அதுதான் பெரிய கேள்விக்குறியா இருக்கு. பொண்ணுங்க இதெல்லாம் போட்டுக்க கூடாதுன்னு ஒரு மதம் சொன்னா, இதெல்லாம் பொண்ணுங்க கண்டிப்பா போடணும்னு இன்னொரு மதம் சொல்லுது, ஹிந்து மதம். ஒரு பொண்ணு பொட்டு வச்சுக்காமையா இருக்கிறது? அப்படியே அவ வச்சாலும் இவ்வளோ சின்ன பொட்டா வைக்கிறதுன்னு ஒரு கேள்வி. இவ பாரு, கழுத்துல கையில ஒண்ணுமே போட்டுக்காம சுத்திட்டு இருக்கா. இன்னும் கல்யாணமான பொண்ணுங்களை கேட்கவே வேணாம். அவள் நெத்தில கழுத்துல கால்லன்னு அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு காட்டிக்கிறதுக்கு பல அடையாளங்கள். இதுல ஒண்ணு குறைஞ்சா கூட அந்த பொண்ணு தப்பா பேச மொத்த ஊரே கூடி வரும். ஆனா ஒரு பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்றதுக்கு அவன்கிட்ட என்ன அடையாளம் இருக்கு? இப்படி ஒவ்வொரு மதத்திலையும் பொண்ணுங்க இப்படிதான் இருக்கணும், இப்படி இருக்க கூடாதுன்னு வரையறுத்து வச்சிருக்காங்க. அத மொத்தமா நாங்க தப்புன்னு சொல்லல. இதுல எங்க கொஸ்டின் என்னன்னா, மதம் சார்ந்த கட்டுப்பாடுகளா இருக்கட்டும், இல்லைன்னா கல்யாணம் மாதிரியான சடங்குகளா இருக்கட்டும், எல்லாமே ஏன் பொண்ணுங்களை சுத்தி மட்டுமே இருக்கு? எல்லா மதத்திலையும் ஆண்களுக்குன்னு கட்டுப்பாடுகள் இருக்கத்தான் செய்யுது. ஆனா அது ஏன் கட்டாயமாக்கப்படல? ஒரு இடத்துல கட்டுப்பாடுகள் இருக்குன்னா அது ஆண் பெண் 2 பேருக்குமே சமமா தானே இருக்கணும். இதையெல்லாம் பொண்ணுங்க விரும்பி செஞ்சா அது தப்பே இல்லை. ஆனா எப்ப அது பொண்ணுங்க மேல திணிக்கப்படுதோ அதை தான் தப்புன்னு நாங்க சொல்றோம். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க.